அன்பான சகோதரனே சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மனிதன் வேக வேகமா ஓடிக்கொண்டு இருக்கிறான். எங்க ஓடுகிறான் என்று தெரியவில்லை. வருத்தத்தோடு ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே அனைவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று. மனுஷன் ஆண்டவர் கூப்பிடுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற அவரிடத்துல வராமல் மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரை ஓடிக்கொண்டிருக்கான். எங்க நிம்மதி கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும் என்று. நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் போது, நீங்கள் ஜபிக்கும் போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வருத்தத்தெல்லாம் எடுத்து போடுவாள். ஒரு 12 வருஷமாக பெரும்பாரி ஸ்திரீ இருந்தால், எவ்வளவு செலவு பண்ணால், எவ்வளவு கஷ்டப்பட்டால், ஆனா இயேசு வருவதை கண்டு அவருடைய அங்கி ஓரத்தை அந்த நூலை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று விசுவாசத்தோட வந்தாள். பைபிள்ல எங்கேயுமே கிடையாது அவர் தொட்டா குணமாகும் என்று. அவர் வந்து தொட்ட உடனே குணமானது. உன் விசுவாசம் ஜெயித்தது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வருத்தத்தோடு எங்கெங்கயோ ஓடுகிறீங்க. எங்க போனா நிம்மதி கிடைக்கும், குடிச்சா நிம்மதி கிடைக்குமா, பாவம் செய்தா நிம்மதி கிடைக்குமா, பொருளுக்கெல்லாம் செலவு பண்ணா நிம்மதி கிடைக்குமா, சாப்பாடு தானம் தரமுறை பண்ணா நிம்மதி கிடைக்குமா என்று மனிதன் எப்படியாவது நிம்மதிக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் உன்னை ஆதரிப்பார் என்று வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. தயவு செய்து அன்பு சகோதரனே சகோதரிகளே, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால், வருத்தத்தோடு இருக்கிறீர்கள், வேதனையோடு இருக்கிறீர்களா, துக்கத்தோடு இருக்கிறீர்களா, பிரச்சனையோடு இருக்கிறீர்களா, கவலைப்படாதீங்க. வாருங்கள் இயேசு இடத்துல. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சீக்கிரமா வாருங்கள். கடைசி காலத்துல இருக்கிறோம். துக்கத்தோடு இருக்கிற, வேதனையோட பாடுகள் மத்தியில இருக்கிறோம். உங்களுக்கு நான் சொல்லுவது என்ன என்றால், தயவு செய்து வாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறி உங்க பிரச்சனையெல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டு பெரிய காரியங்களை செய்வாராக. இயேசுக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.